ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மால் போயிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து மினிசோவில் தான் வாங்கினேன். ஸோ இது தான் வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரௌன் சீரீஸு. ஸோ நம்பர் 3. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நெயில் ஆர்ட் பிடிச்சா மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $8. ஸோ நான் வந்து எப்போ நெயில் ஆர்ட் கடைசியாக பண்ணல, ஃபஸ்ட் டைம் எப்போ பண்ணேன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் போனால் மார்ச் மந்த் தான் பண்ணேன். ஸோ அது பார்த்திங்கன்னா $100. ஸோ நெயில் ஆர்ட் பண்ணும்போது தட் இஸ் மை ஃபஸ்ட்டு நெயில் ஆர்ட். அந்த பிக்சரை வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஏதாச்சும் க்ரூம் பண்ணிக்கணுன்னா ரொம்ப ஆசை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ நெயில் ஆர்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இந்த 2 மந்த்ஸாக வந்து நெயில்ஸ் வளர்ந்துட்டு தான் மிச்சம். ஆனால் நான் வந்து போகவே இல்லை ஷாப்புக்கு. ஸோ அன்றைக்கி மால் போனேன். ஸோ இதை பார்த்தா ஒய் நாட் இது ட்ரை பண்ணலாமே, இது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸோ இது தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய பிஃபோர் நெயில்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெயில்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய நெயில்ஸே பிடிக்காது. நான் வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து க்ரோ பண்ணேன். பட் வந்து நெயில் ஆர்ட்டே பண்ண முடியல. ஸோ கடைசியாக ஃபால்ஸ் நெயில்ஸே வச்சுக்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் கட் த நெயில்ஸ். உங்கள் யாருக்கெல்லாம் நெயில் ஆர்ட் பண்ண பிடிக்குமா? நீங்கள்லாம் பண்ணுவீங்களா? எப்போல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் எப்போயாச்சும் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன், அதனால் அது பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சான்ஸும் கிடைக்கல. ஸோ ஒய் நாட் நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது டைமும் இருக்க மாட்டேங்குது. 24/7 சும்மாவே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்குன்னு வரும்போது மட்டும் அது டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. இதுதான் நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து கொஞ்சமாச்சும் க்ரூம் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நெயில் பாலிஷாவது மாற்றலாம். அது கூட நான் மாற்ற மாட்டேன்றேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி தானா என்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். 1 2 3 அம்மாடி. வாவ், இங்கே பாருங்கள், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்ல மறந்துட்டேன், இந்த கம்மல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மால் போயிருந்தோம் பார்த்திங்களா காது செக் பண்ணுறதுக்கு. இப்போ காது வந்து டோட்டல் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கம்மல் வந்து லொவிஸால் வந்து வாங்கியிருப்போம். அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க இந்த கம்மல். அந்த விலாக் நீங்கள் பார்க்கலன்னா இங்கே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். இது கொடுத்துருக்காங்க ஷேப்பர். நெயில்லாம் ஷேப் பண்ணுவோம் பார்த்திங்களா, நான் கட் பண்ணிட்டேன், அதனால் அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இதை விட்டுருவோம். இந்த மாதிரி ஜெல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மேலே எடுத்து அப்படியே ஒட்ட போகிறோம். ஸோ அது கூடவே இதில் எடுக்கும் பார்த்திங்களா, கையில் வைக்காமல் இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இது அப்படியே எடுத்தோடனே வந்துடுது. ஸோ இது சும்மாவே ஃபீல் பண்ணாலே வந்துடுது. ஃபீல் பண்ண இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி இது இருக்குங்க பார்த்திங்களா, எங்கே வேணுமோ ஓகே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே மதுரைக்காரனுக்கு கையே கத்தின்ற மாதிரி கையே போதும் இதுக்கு. இது எதுவும் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு யாராச்சும் இதுக்கு எது கொடுத்துருக்காங்களா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன பண்ண போகிறேன்னா, தம் ஃபிங்கர் இருக்குது பார்த்திங்களா, எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒட்டிட்டோம் பார்த்திங்களா, அப்படியே ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். லுக் நைஸ், சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு நெயில்ஸ் இல்லை பார்த்திங்களா, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா இது நல்லா வந்து இங்கே வந்து ஒட்ட வச்சிடறேன், ஸ்டிக் பண்ணி விட்டுற மாதிரி. ஆல் டன், பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப இங்கே எட்ஜில் ஒட்டுறாதீங்க, கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒட்டுங்க. ஏன்னா ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸ்கின்னோட ஒட்டிக்கிச்சுன்னா. டன், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சைஸ் பார்த்து பண்ணிட வேண்டியது தான். ஸோ லெட்ஸ் டூ தேட்.
லுக். ஸோ லாஸ்ட்டு பண்ண நெயில் ஆர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லாம் கிடையாது, அது நான் நிஜமாக பண்ணது. ஸோ ப்ரெஸ் ஆன் நெயில்ஸில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவே ரொம்ப அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ லுக். இனிமேட்டு யார்கிட்டனா பேசணும். சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் கேர்லி திங்ஸ் தான். ஸோ அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ லெட் மீ நோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நீங்கள் புதுசாக வந்து ப்ரெஸ் ஆன் நெயில் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டிக் பண்ணும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடச்சிடும், இப்படி பண்ணால் இப்படி பண்ணலான்ட்டு. இது வந்து நான் நினச்ச மாதிரி ரொம்ப மோசமாக இல்லை, அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக இருக்குது, ரியல் நெயில்ஸ் மாதிரியே இருக்குது சொல்லப்போனால். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டம்ப் ஃபிங்கரில் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, மற்றபடி இங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ, அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் forget to like, comment, subscribe and share, and see you on the other video. Bye bye. Thanks for watching. Have a good day.